இப்போ இது வரைக்கும் பேசுனது உண்மையிலே மருத்துவம் கிடையாதுங்க. இப்போ பேச போகிறதோ மருத்துவம். எப்படி சாப்பிட்டா சாப்பாடு ரத்தமாக மாற்றுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இது வரைக்கும் பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்தோன்னே முதல்ல எடுத்தோன்னே 1 மணி நேரம் டைமுங்க, இப்படி சாப்பிட்டா எய்ட்ஸ் குணமாகும் சொன்னால் நம்புவீங்களா? அப்போ அது புரியல. அப்போ கேள்வி வரும் மனசுக்குள்ள இருக்குது. இப்போ இது வரைக்கும் நான் பேசுனது என்னென்னா, உலக மருத்துவத்தில் உடம்பு மனசு புத்தி மொத்தமாக என்னென்னமெல்லாம் உயிர்னு என்ன, உடம்புன்னு என்ன, பஞ்சபூதம்னு என்ன, மருத்துவம்னு என்ன, இப்படி இருக்கிற கேள்வி அவங்கவுங்களுக்கு இருக்கிற கேள்வியை உடைக்கிறதுக்காக நான் பேசினது. இதே கேள்வி பதில் செஷனாக வச்சுருந்தோம்னா 10 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. நான் ஒரு கதை மாதிரி ஏன் சொல்லிட்டேன்னா, எப்படி இந்த கேள்வி தான் கேட்க போகிறீங்க, இந்த எல்லா கேள்விக்கும் முதலே பதில் சொல்லிட்டோம்னா, ஒரு கதை மாதிரி சொல்லிட்டோம்னா கேள்வி இருக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம மருத்துவத்தை பற்றி பேசலாங்கிறனால இப்போ நான் பேச போகிறேங்க. இது எப்படி சாப்பிட்டா சாப்பாடு ரத்தமாக மாற்றுறது ஃபஸ்ட்டு கான்செப்ட். இது வரைக்கும் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் இதுக்கப்புறம் பேசுகிறது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் மருத்துவத்துக்கு நான் வந்திருந்தேன், மீட்டிங் அட்டன் பண்ணேன், எனக்கு நோய் குணமாகலைங்க, அப்படியே தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்லன்னு சொல்லுவேன். அது உங்கள் கடமை. சொல்கிறது என்னோட வேலை, சாப்பிட்றது உங்கள் வேலை. பாருங்கள், நான் ஒன்றும் பெருசாக உங்களை யோகா பண்ணுங்க டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லலை. ஏற்கனவே சாப்பிட்ற 5 நிமிஷத்தில் அது 5 நிமிஷம் தான், டெக்னிக் மட்டும் மாறுது, அவ்வளோதான். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. சில பேர் பேனால் எழுதுறீங்க, சில பேர் எழுதாமல் இருக்கீங்க, பரவாயில்லைங்க. நான் இப்போ கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு பேப்பர் தருவேன். அதில் எப்படி சாப்பிடணும் கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும், எப்படி தண்ணி குடிக்கணும் கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் பேப்பர் தரேன், அதனால் எழுதாதவங்க வருத்தப்படாதீங்க, ஐயோ ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு பயப்படாதீங்க. அந்த பேப்பர் கொடுத்துட்றேன், பார்த்துட்டா புரிஞ்சிருங்க. இனிமேல் பாயிண்ட், எப்படி சாப்பிட்டா ரத்தமாக மாறும், அப்படி ஃபாலோ பண்ணணும். எப்படி சாப்பிட்டா ரத்தமாக மாறாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் எப்படி சாப்பிட்டா ரத்தமாக மாறும் சொல்லும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா காலத்துக்கு விட்டுக்கலாம், நான் கரெக்டாக பண்ணுறேன்னு. எப்படி சாப்பிட்டா ரத்தமாக மாறும்னு சொல்லும்போது அப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓகே, நீ கரெக்ட் பண்ணி நீங்களே கரெக்ட் பண்ணிக்கணும். நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கரெக்டாக கரெக்ட் பண்ணுறத விட, என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மொத்தமாக 16 விதமான டெக்னிக், அவ்வளோதாங்க. மொத்தம் 16. அதில் எப்படி சாப்பிடணும் ரெண்டுமே சேர்த்து 8 × 16 இவ்வளோதான். அது எந்த நாட்டில் போனால் இப்படி தான் இருக்குது. இதை ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி மொத்தமாக இவ்வளோதான் ஜூஸ் போட்டு வச்சிருக்கிறேன், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே யாரும் தப்பு பண்ணுறதில்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முதல் பாயிண்ட்டு, சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருந்தால் தான் அந்த சாப்பாடு ரத்தமாக மாறும், இல்லைன்னா மாறாது. அது எப்படிங்க 6 சுவை இருந்தால் ரத்தமாக மாறும் கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் என்ன சுவை சாப்பிட்டீங்க? பொதுவாக நம்ம என்ன சாப்பிட்றோம்னா உப்பு புளி காரம் சாப்பிட்றோம். இனிப்பு துவர்ப்பு கசப்பு சாப்பிட்றதில்ல. எப்பப்பெல்லாம் சாப்பாட்டில் இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்துலையோ வயிற்றுல போய் உப்பு புளி காரம் போய் வயிற்றுல விழுந்துருச்சு. இந்த இறைப்பை என்ன சொல்லும், இனிப்பே சாப்பிட்லையே, எனக்கு எப்படி தெம்பு, எனக்கு தான் தெம்பே நீ கொடுக்கலையே, நான் எப்படி வேலை செய்யறதுன்னு சொல்லி உங்கள் இறைப்பை வேலை செய்யாது. இறைப்பைக்கு இனிப்பு கொடுத்தா தான் வேலை செய்யும். அப்போ நம்ம உப்பு புளி காரத்தோட சாப்பிட்றோம், இனிப்பு துவர்ப்பு காரம் சாப்பிட்றதில்ல. அப்போ வயிறு என்ன பண்ணும், 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு இனிப்பே சாப்பிடலன்னு சொல்லிட்டு இது 1 மணி நேரம் சும்மா வச்சுக்கிட்டு கீழே விட்டுரும். அப்புறம் சிறுடல் என்ன பண்ணும், கசப்பு துருப்பே சாப்பிடலன்னு சொல்லி பார்த்தா இல்லைங்களா, ஒவ்வொரு சுவைக்கு ஒரு உறுப்புக்கு சம்மந்தம் இருக்குன்னு அதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சிறுடல் என்ன பண்ணும், கசப்பு துருப்பு சாப்பிடலன்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணும், மலமாக கீழே அமைச்சிரும். இப்படி இனிப்பு துவர்ப்பு கசப்பு சாப்பிடாதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் மலமாக போயிட்டு இருக்கு. இல்லைங்க உயிரோடு இருப்பேன்னு சொல்லுவீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா சுவையும் கலந்துருக்கு. நம்ம இனிப்பு துவர்ப்பு கசப்புன்னு தனியாக சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் கலந்துருக்கு. அந்த ஒட்டிக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்கிற இனிப்பு துவர்ப்புலேயே நம்ம இவ்வளோ உயிரோடு இருக்கிறோம்னா, நாம் இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்து சாப்பிட்டா எவ்வளோ தெம்பாக இருப்பாங்க. நான் சொல்கிறது இந்த நாட்டுக்கு, இந்த இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இனிப்பு துவர்ப்பு கசப்பு சேர்த்திக்கிறது இல்லை. ஒரு சில நாட்டில் காரம் சேர்த்திக்காமல் இருப்பாங்க. அப்போ அந்த நாட்டில் போய் பேசும்போது மாற்றி பேசணும். ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நமக்கு இப்போது இனிப்பு துவர்ப்பு கசப்பு இல்லாமல் இருக்குது. அது எப்படிங்க 6 சுவை சாப்பிட்டா தான் நோய் குணமாகுமா, அப்போ தான் வந்து ரத்தம் வந்து உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார் கம்பெனி இருக்குது, சேஸு இன்ஜின் அப்பல்சரி டிங்கரிங்கு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி கடைசியாக ஒரு கார் வெளியே வருது. ஒரு 12 செக்ஷன் வேலை செய்கிறாங்க, 12 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 12 பேர் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சால் தானே கார் நல்ல காரை வெளியே வர முடியும். ஒருவேளை டயர் கம்பெனிக்காரங்க லீவ் போட்டாங்க, அப்போ என்னாகும், அதுக்கு பேர் கார் தான், ஆனால் டயர் இல்லாத கார் விற்க முடியுங்களா? எப்போ ஒரு சுவை கம்மியாக சாப்பிட்றீங்களோ அந்த சுவைக்கான உறுப்புகளுக்கு தெம்பு கிடைக்காதனால, அந்த உறுப்புகள் சுரக்க வேண்டிய சுரப்பியெல்லாம் சுரக்காதனால அந்த சாப்பாடு, அந்த சர்க்கரை டயர் இல்லாத சர்க்கரை, டிங்கரிங் பண்ணாத கால்சியம். இப்படி நான் சொல்லுங்க, தரம் குறைந்த உணவுன்னா, தரம் குறைஞ்ச அந்த பொருள் அப்படின்னா எந்த சுவை சாப்பிடலையோ அந்த சுவைக்கான சுரப்பிகளை சுரக்காது, அப்போ ஒழுங்காக ஜீரணமாகாது. அந்த காலத்தில் பாருங்க, பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா விருந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் அறுசுவை உணவு உண்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் அறுசுவைங்கிற உணவு, ஏன் உணவுக்குலாம் ஆறுங்கிற வார்த்தையை போட்டாங்கன்னா அது ஒரு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஞானிகள். அறுசுவை உணவு சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாகும். அந்த காலத்தில் எப்படின்னாங்க, ஒவ்வொரு நேரம் சாப்பிடும்போது 6 சுவை சாப்பிடுவாங்க.
இப்போ 6 சுவை சாப்பிட்டு முடிச்சோன்னா என்ன ஆகுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் சக்தி கிடைச்சிரும். அடுத்த 6 சுவை சாப்பிடும் பொழுது மறுபடியும் சக்தி கிடைச்சிரும், எந்த நோய் வராது. அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 சுவை இருந்தாதான் அந்த சாப்பாடு ரத்தமாக மாறும், இல்லைன்னா மாறாது. நீங்கள் சுலபமான மருத்துவம் சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு 6 சுவை சாப்பிடுங்கன்னு சொன்னால் டெய்லி சக்கரை பொங்கல் சேருக்கு நாங்கள் எங்கே போவோம்னு கேட்பீங்க, பாவக்காய் பொரியல் சேருக்கு என்ன பண்ணணும் கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 6 வகையான உணவை நாங்கள் சாப்பிட சொல்ல, புரிஞ்சுக்குங்க. 6 வகையான சுவை தான் சாப்பிட சொல்கிறேன். இதுலேயும் பாருங்க உணவுக்கு சுவைக்கு வித்தியாசம் இருக்குது. வழக்கமாக என்ன பண்ணுங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டீங்க, உப்பு புளி காரம் இருக்கும், இனிப்பு துவர்ப்பு கசப்பு இருக்காது. அப்போ என்ன பண்ணுங்க, இனிப்பான ஒரு பொருளை சும்மா எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சக்கரை பொங்கல் தான் செய்யணும்னு சொல்ல. கசப்பு இல்லையா, கசப்பான ஒரு பொருளை சும்மா பொரியல் மாதிரி கொஞ்சமாக ஓரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாவக்கால கசப்பு இருக்குது, பாவக்காய் பொரியல் செஞ்சுக்கோங்க. முடியலையா கீரை செய்யுங்க. ஏன் கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எல்லா கீரையிலையும் கசப்பு துவர்ப்பு இருக்குது, நம்ம சாப்பிட்றதே கிடையாது, வேறு எதுலையும் கிடையாது. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இனிப்புக்கு என்ன பண்ணலான்னா தேங்காய் சின்ன பீஸ், சாதாரண தேங்காய் எடுத்து வைங்க, வேக வைக்காத ஒரு தேங்காய் பீஸ் எடுத்து வைங்க, இனிப்பாக இருக்கும். கேரட்டு, சின்ன ஒரு கேரட்டு இல்லை கேரட்டாக துருவி வைங்க. தேன், கரும்பு சக்கரை, வெல்லம், அச்சு வெல்லம், பனங்கருப்பட்டி, எவ்வளோ ஒரு சப்போட்டா பழம். தயவு செய்து வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிற சீனி அப்படிங்கிற அஸ்கா சர்க்கரை மட்டும் சேர்த்திக்காதீங்க. ஏங்க சுகர் பேஷண்ட் இனிப்பு சாப்பிட்லான்னு சொன்னீங்க, இப்போ அஸ்கா சர்க்கரை சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் அப்போ என்ன மட்டும்னு கேட்பீங்க. அஸ்கா சக்கரில் மட்டும்தான், சீனியில் மட்டும்தான் சுகர் இருக்குன்னு இனிப்பு இருக்குன்னு கிடையாது. எத்தனையோ பொருள் இருக்குது, அதில் ஒன்றை மட்டும் விட்டுருங்க, அது விஷம். கரும்பு ஆலைகளில் வேலை செய்கிற யாருமே வெள்ளை சக்கரை சாப்பிட மாட்டாங்க, கேட்டு பாருங்க. அவங்க வீட்டில் கரும்பு சக்கரை வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கரும்பு சக்கரையை தான் வெள்ளை சக்கரையாக மாத்துறதுக்காக ஏகப்பட்ட கெமிக்கல் போடுறாங்க. ஆனால் வெள்ளை சக்கரை சாப்பிடாதீங்கன்னு யாரும் பிரச்சாரம் பண்ணுறதில்ல. கரும்பு சக்கரையில் ஹைட்ரோஸ் போடுறாங்கன்னு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஏன் அதை விற்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, வெல்லம், அச்சு வெல்லம், பனங்கருப்பட்டி, கரும்பு சக்கரை ரொம்ப நல்லது, அதுலேயும் ஹைட்ரோஸ் போடுறாங்க இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த ஹைட்ரோஸை விட அதில் போடுற கெமிக்கல் ரொம்ப ரொம்ப விஷம். அதுக்கு இது பரவாயில்ல, பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பனங்கருப்பட்டி சும்மா ஒரு பீஸ், நான் எப்போ டப்பா பேக்கில் வச்சுருப்பேன், எப்போ சாப்பிட்டாலும் ஒரு பனங்கருப்பட்டி தூக்கி வாயில் போட்டு சாப்பிட்ருவேன், முடிஞ்சு போச்சு. பனங்கருப்பட்டியில் இனிப்பு துவர்ப்பு கசப்பு மூணுமே ஒன்றா இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயில் 6 சுவை இருக்கும் சொன்னாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு நேரமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாகும். இது தாங்க கான்செப்ட். ஒவ்வொரு நேரம் நெல்லிக்காய் சாப்பிட்டா நீங்கள் 6 சுவை என்ன வேணால் தப்பு தப்பாக சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு நெல்லிக்காய் உங்கள் நாக்கு தேவையான 6 சுவை கொடுத்துரும். இளநீல 6 சுவை இருக்கும், இளநீ வாயில் ஊற்றி கொப்பளிச்சு பாருங்க, சுவை ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அது நிறைய 6 சுவை இருக்குன்னு அர்த்தம். செக் பண்ணி பாருங்கள், 6 சுவை இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம், இளநீ குடிச்சா நல்லதுன்னு சொல்லி ஸ்ட்ரா போட்டு உள்ளே குடிச்சிடறோம். அதுக்கு சுவை பற்றி சுவை தான் மருந்ததில்லை, அதை பற்றி கவலைப்படாமல் உள்ள தூக்கி போட்டுடுறோம். இது பாதி மருந்தாக தான் வேலை செய்யும். அப்போ 6 சுவை எப்படி மாற்றணும்னா, நீங்கள் பெரிய டெக்னிக்கலாக யூஸ் பண்ண வேண்டாம், அதே சமையல் தான், ஏற்கனவே செய்கிற அதே சமையல் தான், யாரெல்லாம் மாற்ற வேண்டாம். வழக்கமாக டைனிங் டேபிளில் உப்பும் மிளகு பொடி வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணணும், கசப்பான 2 பொருளை தூக்கி ரெடிமேடாக வச்சுக்கணும், இனிப்பான 2 பொருளை வச்சுக்கிட்டு உங்கள் சாப்பாட்டில் என்ன சுவை இல்லையோ அந்த சுவையை மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு 6 சுவையை மாற்றிடலாம். ரொம்ப சுலபம். ஒன்றுமே முடியலையா கடைசியாக பனங்கருப்பட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த பனங்கருப்பட்டியில் இருக்கும். நான் திருச்சியில் இந்த மாதிரி தான் அங்கே போயிட்டு என்ன பண்ணேன், 6 சுவை சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே கேட்டாங்க எப்படி சாப்பிட்லான்னு. கரும்பு சக்கரையும் நார்த்தங்காய் ஊறுகாயும் சேர்த்திங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 3 மாதத்துக்கு அப்புறம் போய் பார்க்குறேன், அங்கே ஒரு ஆசிரமத்தில் 100 பேர் எல்லாரும் ஒரே மாதிரி கரும்பு சக்கரையும் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்ருக்காங்க. கேட்டால் எனக்கு வந்து பேர் வெள்ளை ஊறுகாய் டாக்டரு. ஒரு சாப்பாட்டில் கரும்பு சக்கரையும் நார்த்தங்காய் ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டா சக்கரை ரத்தமாக மாறிடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வடிவேல் வந்து ஒரு படத்தில் வந்து தண்ணி கொண்டு வாடான்னு சொன்னோன்னா தங்கச்சொம்பு கொண்டு வந்தால் தாலி கட்டுவேன்னு சொல்கிற மாதிரி நான் என்னமோ சொல்ல போய் என்னமோ மாறிடுச்சு. புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு குறிப்பிட்ட பொருளை சொல்லலை, 6 சுவையில் சாப்பிடுங்க. நீங்களே யோசிங்க, வேப்பம்பூவு, வேப்பம் கொழுந்து, வெந்தயத்தில் துவர்ப்பு இருக்கும், அவங்கவுங்க யோசிச்சு பாருங்க. கிடைக்கிற பொருள் சில பேர் எனக்கு வெளிநாட்டு வந்து கூப்பிடுறாங்க, சார் இங்கே நார்த்தங்காய் ஊறுகாய் கிடைக்கல அப்படின்னு. அந்த மீட்டிங் வந்தவங்க, சார் நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட சொல்லல, கசப்பான பொருளை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அப்புறம் தேடுறாங்க. புரிஞ்சுக்குங்க, நான் சொல்கிற பொருளை மறந்துடுங்க. சாப்பாட்டில் 6 சுவை இருக்கணும். இன்னொரு விஷயம், உடனே 6 சுவை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுமா இல்லை ரத்தமாக மட்டும் பயப்படாதீங்க. ஒரு நேரம் சாப்பிடலங்கிறதுக்காக ஐயோ 6 சுவை சாப்பிட்டு நினச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த கவலையே நோய் உண்டு பண்ணிடும். 6 சுவை சாப்பிட்டா நல்லது, ஒரு நேரம் சாப்பிடலன்னு தப்பு இல்லை, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க, கவலைப்பட வேண்டாம், கவலை இல்லாமல் சாப்பிடுங்க, தைரியமாக சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், 6 சுவையை கண்டிப்பாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு புரிஞ்சுக்குங்க, 6 சுவையை தட்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு இனிப்பு எடுத்து வாயில் போடுறீங்க, பிடிக்குது சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் இனிப்பு போடுங்க. இனிப்பு திகட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் தொடக்கூடாது. நான் 6 சுவையை சாப்பிடுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஐயோ என் நாக்கு முடியவே மாட்டேங்குது இருந்தாலும் வேறு வழியில் அப்படி சாப்பிட்ருக்காதீங்க. 6 சுவை தட்டில் ஏன் வச்சுக்க சொல்கிறேன்னா,
நம்ம எந்த சுவை ஒதுக்கூடாதுங்கிறக்காக சொல்றேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, 6 சுவை தட்டில் வச்சுக்கிட்டு எந்த பொருள் பிடிக்குதோ நிறைய சாப்பிடுங்க, எந்த பொருள் திகட்டுதோ ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அந்த காலத்தில் பாருங்க, இலையை போட்டுட்டு பல வகையான சுவையோடு வச்சிருவாங்க. நீங்க எந்த பொருள் நிறைய சாப்பிட்றீங்களோ அது மறுபடியும் போட்டு போவாங்க. எதை சாப்பிடலையோ போட மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், நாம அந்த ஒரு நேரத்துக்குள்ள என்ன பண்றோம், 6 சுவையை சாப்பிட்டுட்டு இந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு நடுவில் நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகள் எவ்வளோ வேலை செஞ்சதோ இந்த 6 சுவை திகட்டுற மாதிரி சாப்பிட்டோம்னா அப்பப்போ மருத்துவம், ஒவ்வொரு நேரத்துக்கும் மருத்துவம் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நேரம் என்ன பண்ணணும், 6 சுவை திகட்டுற அளவுக்கு சாப்பிடணும். 6 சுவை திகட்டிருச்சுன்னா இந்த எல்லா உறுப்புகளும் சத்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த நேரம் சாப்பிட்ற சாப்பாட்டில் வேற சுவை அதிகமாக சாப்பிடுவீங்க, வேற சுவை கம்மியாக சாப்பிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வேற வேலை கொடுத்துருப்பீங்க உடம்புக்கு. இவ்வளோதாங்க சப்ஜெக்ட். அப்போ முதல் பாயிண்ட்டு, சாப்பாட்டில் 6 சுவை சேர்த்திக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, முதல் இனிப்பு சாப்பிடணும். நீங்கள் 6 சுவை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இனிப்பு போட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இறைப்பை என்ன பண்ணும், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். எப்போ தான் இனிப்பு சாப்பிடுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கும். கடைசியாக இனிப்பு சாப்பிடுவீங்க, மொத்த சாப்பாட்டையும் சேர்த்து இறைப்பை ஜீரணம் பண்ணுறது கஷ்டப்படும். முதல்ல இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இறைப்பைக்கு தெம்பு கிடைச்சிரும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரந்துரும், மண்ணீரல் ஜீரண தேவையான சுரப்பில சுரந்துரும். முதல்ல இனிப்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட ஜீரணமாகும். அந்த காலத்தில் முதல் இனிப்பு தானே வச்சாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, முதல்ல இனிப்பு சாப்பிடணும். மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் 6 சுவையை சேர்த்துக்கிட்டு நீங்கள் முழுங்கி சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. சரி, 6 சுவையை சாப்பிடணும் சேர்த்திட்டீங்க, மைசூர் பால் வாயில் போட்டு முழுங்கிட்டீங்க, பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நாக்குக்கு தான் இனிப்பை பிராணசக்தியாக மாத்துறதுக்கு தெம்பு இருக்கு, வயிற்று கிடையாது. நீங்கள் இனிப்பை வாயில் போட்டு இல்லை ஒரு சுவையை வாயில் போட்டு முழுங்கிட்டீங்கன்னா இறைப்பை என்ன பண்ணும், அதில் இருக்கிற சுவையில பிரிக்க தெரியாது, அது மலமாக தான் போகும். நாக்குக்கு மட்டும்தான் சுவையை சத்து பொருளாக மாத்துறதுக்கு தெம்பு இருக்குங்கிறனால தயவு செய்து நாக்கால ரசிச்சு ருசிச்சு சப்பையானதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். நீங்க 6 சுவையை தட்டில் சேர்த்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த 6 சுவையை நாக்கால ரசிச்சு ருச்சு முழுங்கினா தான் அதுக்கு பிரயோஜனம். அப்ப என்ன பண்ணணும், சாப்பாட்டை வாயில போட்டோன்னே மெல்றீங்க, சுவை இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் வயிற்றுக்குள்ள அனுப்பணும், அது வரைக்கும் அனுப்பவே கூடாது. இப்ப புரிஞ்சுக்குங்க, எந்தெந்த சாப்பாடெல்லாம் வாயில போட்டு ரொம்ப நேரம் சுவை இருக்குதோ நல்ல சாப்பாடு, அவ்வளவுதாங்க. நெல்லிக்காய் வாயில போட்டு பாருங்க, சுவை போகவே போகாது. இளநீ வாயில போட்டு பாருங்க, சுவை போகாது. இந்த கடையில் வைக்கிற பொருளெல்லாம் வாங்கி போட்டு பாருங்க, சுவை காணாம போயிடும். அப்ப என்ன அர்த்தம், சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எந்த பொருள்ல சுவை நிறைய இருக்குதோ நிறைய சத்து இருக்குன்னு அர்த்தங்க. சுவை மூலமா கிடைக்கிற சத்து நிறைய இருக்கு. முதல் பாயிண்ட் 6 சுவையை சேர்த்திக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் முதல்ல இனிப்பு சாப்பிடணும். மூணாவது பாயிண்ட் நாக்கால ரசிச்சு ருச்சு சப்பையானதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். நாலாவது பாயிண்ட், சாப்பிட்ற சாப்பாட்டில் எச்சில் கலந்து சாப்பிடணும். எந்த உணவுல எச்சில் கலக்குதோ அந்த உணவு மட்டும்தான் ரத்தமா மாறும், எந்த உணவுல எச்சில் கலக்கலையோ அந்த உணவு ரத்தமா மாறாது. இல்லைங்க, நம்ம சாப்பிடும்போது எச்சில் கலந்தா சாப்பிட நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. யாரெல்லாம் சாப்பிடும்போது உதட்ட பிரிச்சு சாப்பிட்றோமோ பாருங்க, சாப்பாட்டை மெல்லும் பொழுது உதடு பிரிஞ்சிருச்சுன்னா எச்சில் கலக்காது. எப்படி சாப்பிடணும், சாப்பாடை வாயில போட்டோன்னே, சாப்பாடு போடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். சாப்பாடை வாயில போட்டோன்னே இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு எச்சில் கலக்கும். அது எப்படிங்க, உதட்ட பிரிச்சுக்கிறக்கும் உதட்ட மூடி மேல் இருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க. சாப்பாடை ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க, எச்சில ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க. நீங்க உதட்ட பிரிச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நாம காத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவோம். இந்த காத்து பந்து நடுவில் போயிட்டு இந்த எச்சில் பந்த உணவு பந்தோட சேராம தடை போட்டுரும். அதனால எச்சில் சாப்பாட்டில் கலக்கிறது இல்லை. எச்சில்ல டைலின் அம்லேஸ் அப்படின்னு ஒரு என்சோம் இருக்கு. இந்த என்சோம் வாயில் இருக்கிற எந்த ஸ்டார்ச்சோட மிக்ஸ் ஆகுதோ அந்த ஸ்டார்ச் மட்டும்தான் இறைப்பையில கார்போஹைட்ரேட்டா மாறி சிறுடல்ல குளுக்கோஸா மாறி அந்த குளுக்கோஸுக்கு மட்டும்தான் இன்சுலின் கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நிமிஷம் டெக்னிக் இருக்குன்னு. சாப்பிடும் பொழுது எதை வேணா சாப்பிட்டுக்குங்க. சாப்பிடும் பொழுது உதட்ட பிரித்து மென்னீங்கன்னா இன்சுலின் கிடைக்காது, உதட்ட மூடி மென்னா இன்சுலின் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு சுலபமாக இருக்கு, 2 நிமிஷம் வேலை. இந்த 2 நிமிஷம் மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்க தெரியாம 30 வருஷமா இன்சுலின் போட்டுருக்கிறோம், சக்கரை நோயும் சொல்லிட்டு இருக்கிறோம், இனிப்பு சாப்பிடாம இருக்கிறோம். இத்தனை வருஷமா மருந்து மாத்திரை கொடுக்குறவங்க டாக்டருக்கு இது கூட சொல்லித்தர தெரியலீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவரோட நோக்கம் மருந்து மாத்திரை வியாபாரம் பண்றதா, நோயை குணப்படுறதா? யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மருத்துவர் இந்த மாதிரி தப்பான மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே யாரும் மருத்துவர் மேலே கோவப்படாதீங்க. எந்த மருத்துவரும் உங்களை ஏமாத்தவங்க நோக்கத்தில் பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்குங்க. ஒரு அப்பா இருக்கிறாரு, பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாரு.
அவர் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்துட்டு அப்பாவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு, சார் அப்பா சுகர் இருக்குன்னு இன்சுலின் கொடுக்குறாரு. இந்த பையன் அப்பாவை ஏமாத்திடுவாரா? அப்பா வந்து நல்லா கெட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருவாரா? யோசிச்சு பாருங்க, அவர் படித்த படிப்பு அவ்வளோதான். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த மருத்துவர்களும் எந்த நோயாளியும் ஏமாத்துறது கிடையாது. யார் டாக்டர்ல யார் இருக்கிறாங்க? நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி தான் இருக்காங்க, வேற யார் இருக்கிறாங்க? அப்போ இவங்க வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்களா? புரிஞ்சுக்குங்க, மருந்து மாத்திரை கம்பெனிகள் அந்த சிலபஸை மாற்றி வச்சுட்டாங்க. எந்த மாதிரி சிலபஸை மாற்றி வச்சு கொடுத்து மருத்துவத்தை படிக்க வச்சா இவங்கெல்லாம் மருந்து மாத்திரை நிறைய சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி சிலபஸ் தான் தப்புன்னு சொல்கிறேன், மருத்துவர்களை தப்புன்னு சொல்லிங்க, சிலபஸ் தப்பு. பொதுவாக ஒரு மருத்துவத்துக்கு படிச்சுட்டு வந்தால் டாக்டர் பார்த்தா எவ்வளோ பெருமையாக, டாக்டர் வாங்க டாக்டர்னு எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம். அப்படிப்பட்ட டாக்டர்கள் படித்த படிப்பே சிலபஸவே தப்புன்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ சும்மா உட்காந்துட்டு பார்க்குறக்கு ஏதோ பேண்ட் சட்டை போட்டு உட்காந்துருக்கலாங்க. நான் போன ஊர், போன மருத்துவம், போன குருநாதர்கள், என் வாழ்க்கையில் நான் பட்ட ஒவ்வொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சும்மாலாம் கிடையாது. இல்லைன்னா இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளோ போல்டாக பேச முடியாதுங்க. உலக மருத்துவமே தப்புன்னு பேசணும்னா எந்த அளவுக்கு அப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மருத்துவர்கள் ஏமாத்தல, மருத்துவர்கள் ஏமாந்து போய் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க நல்லது பண்ணுறதா நினச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா மருந்து மாத்திரை கம்பெனிகள் அங்கே சிலபஸை மாற்றி வச்சுட்டாங்க. உதட்ட மூடி சாப்பிடணுங்க. இந்த உதட்ட மூடி சாப்பிட்டா இந்த சாப்பாட்டுக்கு இன்சுலின் கிடைக்கும். அப்போது இதுதான் டெக்னிக், முக்கியமான டெக்னிக். இதுக்கு முன்னால் பேசுனதெல்லாம் மறந்துட்டு, இதுக்கப்புறம் பேசுனதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு, இதை ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா நோயும் குணப்படுத்திடலாங்க. ரொம்ப சுலபம். வெளிநாட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணால் எனக்கு டைம் இருக்காது, ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். இனிமேல் இந்த டெக்னிக் மட்டும் சொல்லுவேன், சொன்னோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பரவாயில்லைங்க எனக்கு எல்லாமே குணமாயிருச்சும்பாங்க. இங்கே ஏன் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன்னா, அது ஒன்று மட்டும் செஞ்சால் குணம் ஆயிரும். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்பொழுது அது வேற மாதிரி இருக்கும், புரியாமல் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியெல்லாம் யாருக்கு சக்கரை நோய் இல்லை தெரியுங்களா? ரொம்ப கம்மி. இந்தியாவில் தான் அதிகம், அங்கே ரொம்ப கம்மி. அவங்களுக்கு சைக்காட்டிக் ப்ராப்ளம், மென்டல், எல்லாருமே மன ரீதியான பிரச்சனை இருக்குதாங்க. இல்லை சைக்காட்டிக் ட்ரக் வந்து நிறைய சாப்பிட்ருக்காங்க, ஆனால் சக்கரை நோய் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில் யாருமே உதட்ட மூடி பிரித்து சாப்பிட்றதில்ல. செக் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட் படமெல்லாம் பார்த்துருப்போம், இங்கிலீஷ் படம்லாம் இது வரைக்கும் படம் பார்த்துருப்போம். சாப்பிட்றது எப்படின்னு பார்த்துருக்க மாட்டோம். இனிமேல் இப்போ போய் ஒரு டிவிடி எடுத்து போட்டு பாருங்கள், இங்கிலீஷ் படத்தில் சாப்பிட்ற சீன் காட்டுவாங்க. எந்த படத்துலையும் யாருமே உதட்டை பிரித்து மெல்ல மாட்டாங்க, எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க, முழுங்கிட்டு தான் பேசுவாங்க. செக் பண்ணி பாருங்க. சும்மா இங்கிலீஷ் பேசுகிற சேனல் ஒன்று டிவியில் மாற்றி பாருங்க, சாப்பிட்ற சீன் காட்டுவாங்க, இப்படி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அந்த நாட்டுகளில் பழக்கம் இருக்கிறனால அவங்களுக்கு சக்கரை நோய் இல்லை. இங்கிலாந்து, இத்தாலியில் ரெஸ்டாரண்ட்டில் எதிரெதிரில் போய் உட்காந்து சாப்பிடும் பொழுது அப்படின்னு சத்தம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உதட்ட பிரித்து சாப்பிட்றது கேட்டா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுவாங்களாமா, உங்ககிட்ட பேசவே மாட்டாங்களாமா. இருக்கிறதுலேயே அந்த நாட்டில் மோசமான ஒரு பழக்கம் உதட்ட பிரித்து சாப்பிட்றதாமா. ஆனால் இந்தியாவில் எல்லாரும் இப்படி தான் சாப்பிட்ருக்கோம். அதனால தான் இந்தியா வந்து கேபிட்டல் ஆஃப் சுகர், சர்க்கரை நோயும் தலைநகரமாமா. எனக்கு அவ்வளோ நோய் இருக்குது, எல்லாம் இப்படி சாப்பிட்ருக்குறோம். யோசிச்சு பாருங்க, இது ஒன்று கூட சொல்ல தெரியலையா? இந்த ஒன்று சொன்னால் எவ்வளோ கோடி ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும் நமக்கு, இது சொல்லன்னா எவ்வளோ கோடி லாபம் கிடைக்கும் அவங்களுக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடணும். நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம கவனம் சாப்பாட்டில் இருந்தால் அது ரத்தமாக மாறும். சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டில் இல்லைன்னா ரத்தமாக மாறாது. யாரெல்லாம் சாப்பிடும் பொழுது குழந்தை, புருஷன், பொண்டாட்டி, பிஸ்னஸ்ஸு, ஏதோ குடும்ப கவலை நினச்சிங்கன்னா சாப்பாடு ரத்தமாக மாறாது. கேட்பீங்க, ஏங்க நான் மூளைக்கு தானே வேலை கொடுக்குறேன், வாயு வயிறு சிறுநீரகம் தான் ஜீரணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நான் மூளைக்கு வேலை கொடுத்தா இதுக்கு என்னன்னு கேட்பீங்க. புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு மைசூர்பா காமிக்கிறேன் சார், இப்போ இந்த கிளாஸ் முடிச்சோன்னா இந்த மைசூர்பா கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்தில் கொண்டு வந்து என்ன உங்களுக்கு எச்சில் உருமா வராதா? ஒரு மைசூர்பா பார்த்தோன்னே எப்படி உரிச்சு? ஒரு பொருளை மனசு பார்த்து மூளைக்குள்ள அந்த பொருள் சாப்பிடக்கூடிய பொருள் நினைச்சதுன்னா எச்சில் ஊறுது. எச்சில் எப்போ ஊறுதோ நம்ம உடம்புல 500 விதமான சுரப்பிகள் சுரக்குது. அது நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வயிறு, சிறுடல், பெருங்குடல் எல்லாம் 500,000 விதமான சுரப்பிகள் சுரக்கும். அப்போ நாம வந்து கவனத்தை வந்து வேற எங்காவது வச்சுட்டு சாப்பிட்டா என்ன ஆகுன்னா, இந்த எச்சிலும் சுரக்காது, உடம்புகளுக்கு 500 விதமான சுரப்பிலும் சுரக்காது. ஏங்க நினைச்சா சுரக்குமா? ஆமாங்க. இப்போ பிரேக் விட்டப்ப யூரின் போயிட்டு வந்தோம். யூரின் போறதுக்கு யாராவது சுவிட்ச் வச்சிருந்தீங்களா? நினைக்கிறோம் யூரின் போகணும், போகுது. இப்போ போகுதா? இப்போ போகல. அப்போ பாத்ரூம்குள்ளே போயிட்டு யூரின் போகணும் நினைச்சா ஏன் சுரக்குது? அப்போ யூரினரி பிளேடர் நினைச்சா சுரக்குமா இல்லைங்களா? அப்போ நம்ம உடம்புல எல்லா சுரப்பையும் நினைச்சா சுரக்கும். இது புரிய மாட்டேங்குது நமக்கு. சரி, அதை விடுங்க. தூங்குறீங்க, கனவு காண்றீங்க, கனவுல ஒரு புலி துரத்துது, வேகமாக ஓடுறீங்க, கனவுல
திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா நெஞ்செல்லாம் படபடுக்குது, வேர்வையெல்லாம் வந்திருக்குது. நீங்கள் ஓடுனீங்களா? உட்காந்து படுத்துன்னு இருந்தீங்க. படுத்திருக்கும் போது ஓடுற மாதிரி நினச்சி பார்த்தா ஏன் ஓடுறக்கான சுரப்பெல்லாம் சுரந்தது? நீங்கள் கனவுல எப்படி நடந்துட்டு இருக்கீங்களோ அதுக்கான சுரப்பெல்லாம் சுரந்துடும். புரிஞ்சுக்குங்க, மூளைக்கும் உடம்புக்கும் வேகஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு கனெக்ஷன் இருக்கு. இந்த நரம்பு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான சுரப்பெல்லாம் சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நாம் சாப்பிடும் பொழுது குடும்ப பிரச்சனை ஏதாவது யோசிச்சிங்கன்னா அதுக்கான சுரப்பி தான் சுரக்கும், இதுக்கான சுரப்பி சுரக்காது. இதுதான் முக்கியமான காரணம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக மாறணும். முக்கியமான காரணம், யாருமே சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை நினைக்கிறதே கிடையாது. ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரு ஒரே வார்த்தை, சாப்பிடும் பொழுது சாப்பிடு எல்லா நோயும் குணமாகணும். ஆனால் அர்த்தம் புரியாது. அதுக்காக அர்த்தம் இதுதாங்க. நாம் ஒரு குழம்பு சாப்பிட்றோம், குழம்புல 30 பொருள் போட்டிருக்கீங்களா? வெந்தயம், சீரகம், கடுகு, என்னென்னமோ பொருள் 30-40 பொருள் போடுறோம். இது வயிற்றுக்குள்ளே போட்டுடுறோம். வயிறு சிறுடலில் 30 பொருள் உள்ளே போனோடனே இதுக்கு 500 விதமான சுரப்பி சுரக்கணுங்க. சீரகம் இருந்துச்சுன்னா சீரகத்தை உடச்சி, சீரகத்தில் 10 பொருள் இருக்கு இல்லைங்களா, இந்த 10 பொருளுக்கு 10 சுரப்பி சுரந்தாதான் சீரகத்தை உள்ளத்துக்கு போடும். பாசிப்பயிறு அதுக்கு தனி சுரப்பி 10 சுரப்பி. பாசிப்பயிருக்கு ஒரு சுரப்பி கிடையாது, பாசிப்பயிருக்குள்ள 10 மூலக்கூறு இருக்கு இல்லைங்களா, அந்த மூலக்கூறு உடைக்கிறதுக்கு 10 சுரப்பி சுரக்கணும். இந்த மாதிரி 1000 விதமான சுரப்பிகள் சுரந்தாதான் சாப்பிட்ற சாப்பாடு மருந்தா மாறும். நாம் எவ்வளோ அற்புதமான மருந்து சாப்பிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ரசம் எத்தனை மூலிகை போட்டிருக்கிறோம், குழம்பு கருவேப்பிலிருந்து யார் போடுறோம், எந்த ஊரில் போடுறாங்க, எல்லாம் பிரெட் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? உலக மருத்துவத்தை சாப்பாட்டில் வச்சிருக்கிறோம். ஆனால் சாப்பாடு மலமாக போயிட்டு இருக்கு. அந்த சாப்பாடு உள்ள மருந்தா போகணும்னா சாப்பிடும்பொழுது சாப்பாடை நினைச்சா போதும், ரொம்ப சுலபம். நான் சொல்றது ரொம்ப சுலபங்க. நீங்கள் சாப்பிட்டு உட்காந்து பாருங்க, அப்போதான் எல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. இல்லைங்க நான் சாப்பிடும்பொழுது சாப்பாட்டை கவனிச்சு சாப்பிட்டு வேணா சாப்பிட்ருங்க. முடியாதவங்க அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஞாபகம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பாருங்க, சாப்பாட்டை வாயில போட்ட உடனே உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னு சொன்ன இல்லைங்களா? உதட்ட மூடும் பொழுது கண்ணுக்கு வேலை கிடையாது. யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு வேலை தேவையில்லை. சாப்பாட்டை பார்க்கறதுக்கு வேணும், எடுக்கிறதுக்கு வேணும், வாயில போடுறதுக்கு வேணும். உதட்ட மெல்றீங்க, இப்போ கண்ணுக்கு வேலை இல்லை. சாப்பாடை வாயில போட்ட உடனே உதட்ட மூடும் பொழுது கண்ணையும் மூடி பாருங்க. அந்த 2 செகண்ட் அதிகமாக அவ்வளோதாகும், 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஆகும். அந்த 2 செகண்ட் 3 செகண்ட்ல எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வராது. மொத்த கவனமும் சாப்பாட்டுக்குள்ள, அந்த வாய்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். சுவை, இது வரைக்கும் இந்த சாப்பாட்டை இவ்வளவு சுவையா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. உங்க வீட்டுக்காரங்க இவ்வளவு சுவையா சாப்பாடு இது வரைக்கும் தெரியாது. சாப்பிட்டு பாருங்க, எல்லா சுவையும் அதில் இருக்கும். இது ஒரு தியானம், சாப்பாட்டு தியானம்னு வச்சுங்களேன். சாப்பிட்டு பாருங்க, ஒரு நேரம் கண்ணை மூடி அந்த ரசிச்சு சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு சாப்பாட்டில் மெடிடேஷன் தனியாக பண்ண வேண்டாம், அதில் ஒரு தியானம் நடந்துடும். ஏங்க இந்த உதட்டை மூடி சாப்பிடும் பொழுது வழக்கமாவோட அதிகமாக டைம் செலவாகும்னு நினைப்பீங்க. தப்பு, சீக்கிரம் சாப்பிட்ருவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்பாத்திக்கு வாயில போடுங்க, உதட்டை பிரித்து சாப்பிடுங்க. 40 முறை மென்னாலும் சப்பாத்தி கூழ் மாதிரி மாறவே மாறாது. ஆனால் உதட்டை மூடி 4 தடவை மென்னு பாருங்க, எச்சிலுக்கு ஒரே சந்தோஷம். அட காற்று இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், எச்சிலுக்கு சந்தோஷப்பட்டு காற்று இல்லை, உடனே மூலக்கூறெல்லாம் பிரித்து ஜீரண வேலையை முடிச்சு நீங்கள் முழுங்க வேண்டிய வேலையில் மைசூர் ஊர் அதுவே உள்ள போயிடும். ஸோ டைம் கம்மி தான் ஆகும், அதிகமாகாது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை வரும், தாடை லேசாக வலிக்கும். எப்போ? 4 நாளைக்கு. 50 வருஷமாக இந்த மாதிரி பழக்கம் இல்லை, 60 வருஷமாக இல்லை, திடீர்னு பழகுறீங்க. அப்போ கொஞ்சம் லேசாக தாடை வலிக்கும், பயப்படாதீங்க. ஒரு 4 நாளைக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் வழக்கமாயிரும், அதுக்கப்புறம் வலிக்காது. அந்த வலிக்கு பயந்து விட்டுறாதீங்க. அந்த வலிக்கு தாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உதட்ட மூடி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டில் வாயில் போட்டோன்னே பல்லால் நல்லா அரைச்சி கூழ் மாதிரி அரைச்சி அப்புறம் தான் முழுங்கணும். நீங்கள் பல்லால் குழம்பு சாப்பாடு சாப்பிட்றீங்க, குழம்பு சாப்பாடு வாயில் போட்டுட்டு ஒழுங்காக மெல்லாமல் அரை குறையாக மென்று முழுங்கிட்டீங்க, குண்டு குண்டாக உள்ளே போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வயிறுக்கு ஒரு வேளை வாய் இருந்தால் உங்களுக்கு திட்டுமில்ல, எங்கிட்ட என்ன பல்லா இருக்குது, மெல்ல அனுப்ப வேண்டியதுன்னு கேட்கும். யோசிச்சு பாருங்க, வயிற்றுக்கு பல்லு இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா வயிற்றுல பல்லு இருக்குன்னு? எப்படி ஜீரணம் பண்ணுது? வயிற்றுல மிக்சி மாதிரி பிளேட் இருக்குங்களா? வயிற்றுல கிரைண்டர் மாதிரி கல் இருக்குங்களா? வயிறுங்கிறது ஒரு டப்பா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் சுரக்குங்க இந்த வயிற்றுல. இது வயிறுங்க டப்பான்னா இந்த தண்ணி தான் ஆசிடு. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் சுரக்கும். வயிற்றுல அந்த ஆசிட் சுரந்த உடனே நாம் சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஆசிடில் போய் விழுந்து அந்த ஆசிட் தான் ஜீரணம் பண்ணுது. இப்போ பசியோடு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பசியோடு இருக்கிற அந்த ஒருத்தருடைய வயிற்றுல போய் அந்த ஆசிட் ஒரு ஸ்பூன் மொழியை எடுத்து இந்த மைக்கில் ஊற்றினா மைக்கு ஓட்டையாயிரும். இரும்பு சேரில் ஊற்றினா இரும்பு சேர் ஓட்டை, இரும்பான பொருள் ஊற்றினா இரும்பு ஓட்டையாயிரும். அப்படிப்பட்ட பிஹெச் வேல்யூ இருக்கிற இரும்பவே உருக்கிற ஒரு ஆசிட் தான் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் போதும் எல்லா வயிற்றுலையும் சுரந்துட்டு இருக்கு. உடனே சந்தேகம் வரும்,
இரும்புவே உருக்குற ஆசிட் வயிற்றுல சுரக்குதுன்னா இறைப்பை டேமேஜ் ஆகாதான்னு கேட்பீங்க. இறைப்பைக்கும் இந்த ஆசிடுக்கும் நடுவில் மியூக்கஸ் அப்படின்னு ஒரு சளி படலம் இருக்கும். இது வந்து இந்த ஒட்டாமல் தோசை ஊற்றுற மாதிரி நான்ஸ்டிக். இந்த ஆசிடு இந்த இறைப்பையை தொடாமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சளிப்படலம் இருக்கும். இந்த சளிப்படலம் காப்பாற்றிட்டு இருக்கு. தகன்னு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும் வயிற்றுக்குள்ள ஆசிடு. நீங்கள் குழம்பு சாப்பாடை ஒழுங்காக அரைகுறையாக மெல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா இந்த 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 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணும், சாப்பாடு, குழம்பு சாப்பாடு, ரசம், மோர், பாயாசம், பீடா, பழம் வரைக்கும் ஜீரணம் பண்ணுறதுக்கான அத்தனை ஆசிடு சுரந்து வச்சுருக்கோம். நீங்கள் அரைகுறையாக மென்னு அனுப்பிச்ச அந்த குழம்பு சாப்பாடை ஜீரணம் பண்ணுறக்கே மொத்த ஆசிடும் செலவாயிரும். அப்போ என்னாகும், நீங்கள் குழம்பு சாப்பாடு மூலமாக கிடைக்கிற ரத்தம் நல்ல ரத்தம் முடிஞ்சு போச்சு. இப்போது குண்டு குண்டாக முழுங்குனால மொத்த ஆசிடு செலவாயிடுச்சு. அப்போ நீங்கள் ரசம் சாப்பிடுவீங்க. இந்த ரசம் போய் உள்ளே விழுங்கும் பொழுது ஆசிட் இருக்காது. அப்போ இந்த ரசம் கெட்ட ரத்தமாக மாறும், கெட்ட சர்க்கரையாக மாறும். அப்புறம் மோர், பீடா, பாயாசம், பழம் எல்லாம் போடுவீங்க. எல்லாம் இப்போ ஏன் 400 கெட்ட சர்க்கரை 100 நல்ல சர்க்கரை உருவாகுதுன்னா, ஆசிட் இருக்கும்போது சாப்பிட்டது நல்ல சர்க்கரை, ஆசிட் இல்லாத போது சாப்பிட்டது கெட்ட சர்க்கரை, அவ்வளோதாங்க. அப்போ என்ன பண்ணணும், குழம்பு சாப்பாடு சாப்பிடும் பொழுது பல்லால் நல்லா அரைச்சி கூழ் மாதிரி மென்று முழுங்கணும்னா, கூழ் மாதிரி உள்ளே போச்சுன்னா இறைப்பை என்ன பண்ணும், கொஞ்சம் ஆசிடை தூக்கி இந்த கூழை ஜீரணம் பண்ணி போட்டுட்டு மிச்சிருக்க ஆசிடு குழம்பு, ரசம், மோர், பாயாசம், பீடா வரைக்கும் தாங்கும். அப்போ நிறையா சாப்பிடலாம், நிறைய தெம்பு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பல்லுக்கு என்ன வேலை, ஒரே வேலை, சாப்பிட்ற சாப்பாடை மெல்றது மட்டும்தான் பல்லுடைய வேலை. அந்த ஒரு வேலை கூட செய்யலைன்னா வயிறு கெட்டு போகிற முக்கியமான காரணம்னா நம்ம பல்லுக்கு வேலை கொடுக்கறதே இல்லை. பல்லு செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து வயிறு செய்யறதுனால வயிறு கெட்டு போகுதுங்க, அவ்வளோதாங்க. அடுத்த பாயிண்ட்டு, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும் பொழுதும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. என்னாகும், இந்த வயிறு நீங்கள் சாப்பாடு, ரசம், குழம்பு, மோர், பாயாசம், பீடா எல்லாம் சாப்பிட்றதுக்காக கஷ்டப்பட்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சுரந்து வச்சுக்கிட்டு இப்போ சாப்பிடுங்க ரத்தமாக மாறுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சர்வ சாதாரணமாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி அந்த ஆசிட் அவிச்சிட்டு நீங்கள் அப்புறம் எவ்வளோ என்ன சாப்பிட்டு எப்படி ஜீரணமாகும்? வாயில் நடக்கிற ஜீரணத்துக்கு காற்று எதிரிங்கிற மாதிரி வயிற்றில் நடக்கிற ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாவே ஜீரணமாகுதுன்னு சொன்னால் சில பேர் பாருங்க ஒரு சொம்பு குடிப்பாங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கணும். அப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க, யாராவது சாப்பிட கூப்பிட்றாங்க, என்ன சொல்லணும், நான் இப்போ தாங்க தண்ணி குடிச்சிருக்கிறேன், அரை மணி நேரம் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லணும். எப்போ சாப்பிட உட்காடுறீங்களோ குறைஞ்சது அரை மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் தான் சாப்பிட உட்காரணும். அதே மாதிரி சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சில பேர் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஆசிடை அவிச்சு விட்டுட்டு நீங்கள் ஜீரணம் பண்ண முடியாது. சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரமாக தான் ஆகும். இந்த அரை மணி நேரத்தில் தண்ணி குடித்தாலும் அந்த ஜீரணத்தை கெடுத்துரும். அப்போது அப்ராக்சிமேட்டாக 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால், சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு அரை மணி நேரம், ஆக மொத்தம் 1.5 மணி நேரம். உடனே சந்தேகம் வரும், ஏங்க 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருந்தால் நடுவில் சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, விக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது, தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது, காரமாக இருந்தால் என்ன பண்ணுறது, நிறைய கேள்வியெல்லாம் வரும். முதலே சொல்லியிருக்கிறேங்க, காரம் அதிகமாக இருந்தால் ஏன் தண்ணி குடிப்பீங்க? காரம் அதிகமாக இருந்தால் காரத்தை கம்மி பண்ணணும். ஏன்னா அதிகமாக காரம் சாப்பிட்டாலும் நோய், கம்மியாக சாப்பிட்ட நோய் பார்த்தோம் இல்லைங்களா, உங்கள் நான் கேட்கறது தானே சாப்பிட்ணும். அப்போ காரத்தை கம்மி பண்ணுங்க. விக்கல் சிக்கல் எப்போ வரும்? இந்த வேகஸ் நரம்பும் உங்கள் உடம்பும் வேற வேற வேலை செஞ்சால் விக்கல் வரும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்டா யாருக்கும் விற்காது, சிக்காது. யோசிச்சு பாருங்க, சாப்பிடும் பொழுது ஏதாவது நினச்சிருவீங்க, அப்போ டக்குன்னு விற்கிறோம். நினப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விற்குங்க. அப்போ என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கவனத்தை வச்சு சாப்பிட்டா விற்காது, சிக்காது. சரி, தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது, தாகம் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. பாருங்க, ரொம்ப சுலபம். பொதுவாக இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாதுங்க, அதான் கான்செப்ட். ஆனால் குடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குடிக்கிற தண்ணி இறைப்பையில் இருக்கிற ஆசிடை அவிக்காத அளவு குடிக்கணும். இதான் சப்ஜெக்ட்டுங்க. பாருங்கள், இதை குடிக்கிற பாருங்க, இந்த தண்ணி ஆசிட் அவிச்சிரும். இது கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் இருக்குது, நல்லா தெரியுது. இது உள்ளே போய் இங்கே போய் இறங்குது. இந்த அளவு குடிக்கக்கூடாது. இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிச்சிக்கலாம். எவ்வளோ குடிக்கணும்னா, நாக்கு வறண்டு போச்சா நாக்கு அளவாக குடிக்கணும். தொண்டைனா தொண்டைக்கு, அதாவது நீங்கள் குடிக்கிற தண்ணி எக்காரணத்தை கொண்டும் இறைப்பையில் போய் விழுகாத அளவு கம்மியாக குடிச்சிக்கணும். பாருங்கள், தொண்டை வறண்டு போயிருக்கா,
இவ்வளோதான். இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கலாம். சப்ஜெக்ட் என்னென்னா இரைப்பையில் இருக்கிற ஆசிடை அவிக்காத அளவு குடிச்சுக்கணும். இதைத்தான் ஐயர்கள் என்ன பண்ணுவாங்க, சந்தியாவந்தனம் அப்படிங்கிற பேரில் சாப்பிட்றதுக்கு முன்னால் பாருங்கள் கை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஓம் அச்சுதாய நமந்த ஆனந்தாய நமந்த மாதவா ரிஷிகேஷாலாம் சொல்லிட்டு 3 தடவை உறிஞ்சி குடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கை வச்சு குடிச்சா நிறைய தண்ணி போயிருக்கும். இப்படி சொல்லி தரல, இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி பிடிச்சி தண்ணி ஊற்றி பாருங்க, தண்ணி நிற்குமா? முதல்ல நிற்காது. சுற்றிட்டு வந்தால் பாதி கீழே விழுந்துடும். இப்படி 3 தடவை குடிச்சா இந்த மூடியில் கூட வராது. அதாவது இந்த மாதிரி 3 தடவை குடிச்சா தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் அது போய் ஆசிட் அவிக்காதுன்னு ஏதோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி நமக்கு பழக்க வழக்கமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பல ஐயர்கள் வீட்டில் பண்ணுவாங்க, ஆனால் காரணம் தெரியாது. இதுதான் காரணங்க. அப்போ இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி டெக்னிக்கில் உறிஞ்சு குடிச்சிக்கலாம். இது ஒரு டெக்னிக். சாப்பிட்டு முடிச்சோன்னா தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சம தண்ணி குடிப்போம். அப்படிலாம் குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஒரு நோய்க்காக ஒரு டாக்டர் போய் பார்த்தீங்களே, எல்லா டாக்டரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிட்டு ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் சாப்பிட்டோன்னா அந்த மாத்திரையை போட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிடுறீங்க. நீங்கள் சாப்பிட்ட மாத்திரை நல்லது பண்ணுதோ கெட்டது பண்ணுமோ ரெண்டாவது விஷயங்க. ஆனால் அந்த மாத்திரைக்காக செலவு பண்ணுற 2 டம்ளர் தண்ணி உங்கள் ஜீரணத்தை கெடுத்து நோயை பெருசு பண்ணிட்டு இருக்கு. சாப்பிட்ட உடனே யாரெல்லாம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தில் இரைப்பைன்னா என்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா என்ன, ஜீரணம்னா என்ன, அதில் தண்ணி ஊற்றினா அவிஞ்சு போயிருங்கிற ஒரு பேசிக் கான்செப்டே தெரியாத மருத்துவர்கள் மட்டும்தான் சாப்பிட்ட உடனே மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை ஒன்று நிறுத்துங்க, எல்லா நோயும் குணமாயிரும். அப்போ மாத்திரை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, குழம்பு சாப்பாடு சாப்பிட்றீங்கல்ல, குழம்புலேயே மாத்திரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ருங்க, தண்ணி தேவைப்படாது. இல்லை சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. தயவு செய்து சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணி குடிச்சு உங்கள் ஜீரணத்தை கெடுத்துக்காதீங்க. பாருங்க, இதுதான் சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி ரத்தமாக மாற்றணும் அப்படிங்கிற டெக்னிக். இது சொல்லும்போது அதிசயமாக இருக்குது, இப்படியெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன் எப்படிலாம் சாப்பிட்டா ரத்தமாக மாறாதுன்னு. நம்மளாம் பண்ணிட்டு இருப்போம், இதான் நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணக்கூடாதோ பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறதில்ல. டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோமோ சாப்பாடு ரத்தமாக மாறாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவி பார்த்துட்டு சாப்பிட்ருப்பீங்க, டிவியில் சீரியல் ஓடிட்டு இருக்கோம், அப்படியே சீரியஸாக பார்த்துட்டு சாப்பிட்ருப்பீங்க, கண்ணில் தண்ணி வரும், அங்கே சோகமான காட்சி போயிட்டு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, கண்ணீர் சுரப்பி சுரக்குது, ஜீரண சுரப்பி சுரக்கலன்னு அர்த்தம். நீங்கள் எந்த எண்ணத்தோடு இருக்கீங்களோ அதுக்கான சுரப்பி சுரக்கும், தெரியுதா இல்லைங்களா? ரஜினி சண்டை போட்டுருப்பாரு, பார்த்துட்டே இருப்பீங்க, சண்டைக்கான சுரப்பிலாம் சுரக்கும், ஜீரனுக்கான சுரப்பிலாம் சுரக்காது. ஒருவேளை நீங்கள் பார்க்குற சீரியலில் அந்த நேரம் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா வேணா அந்த சாப்பாட்டு சுரப்பிலாம் சுரக்கும், அது ரொம்ப கஷ்டம். அப்போ சாப்பிடும்போது தயவு செய்து டிவி பார்க்காதீங்க, 5 நிமிஷம். புக்கு படிக்கக்கூடாது, டிவி பார்க்கும்போது சாப்பிடும்பொழுது புக்கு படிக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, சாப்பிடும் புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டே இருப்பாங்க, சீரியஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இவங்க என்ன சுவை சாப்பிட்டாங்க, மென்னனாங்களா இல்லையா, சுவை பத்துச்சா இல்லையா, தண்ணி குடிச்சாங்களா, ஒன்றுமே தெரியாது. புக்கில் கவனமெல்லாம் போயிடும். சாப்பிட்டே இருப்பாங்க, இன்னும் இட்லி காணோம் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்டது இட்லி இல்லை சப்பாத்திம்பாங்க. நாம் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல், எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமல் புக்கு படிச்சுட்டு சாப்பிட்ருப்போம். புக்கு படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, முக்கியமான விஷயங்க. சாப்பிடும்போது பேசினா என்ன ஆகும், முதல்ல பிரிஞ்சிடும், அப்பே காற்று உள்ளே போயிடுச்சு. ரெண்டாவது என்ன பேசுவோம், குடும்பம், பிஸ்னஸ், கவலை. அப்போ அந்த விஷயத்தை பேசும்போது என்ன ஆகும், கவனமெல்லாம் அந்த விஷயத்தில் போயிடும், சாப்பாட்டில் இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோம், யாராவது விருந்தாளி வந்துட்டான்னு வச்சுங்களேன், முதல்ல வந்தோன்னு முறுக்கு, மிச்சரு, காரம் கீரை எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்கன்ட்டு அவங்க வந்து 10 நிமிஷம் தான் பேச போகிறாங்க. அந்த 10 நிமிஷம் வாயில் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள நோயோட வீட்டு விட்டு துரத்தி விடுறோம். அதே ரோட்டாராக பார்த்துருவோம், சார் இங்கே எவ்வளோ நேரம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்களே, உடனே ஒருத்தர் பார்த்துரும் நேராக பேக்கரிக்கு போயிடுறது, ஒரு முட்டை பப்ஸு மிக்சர் முட்டைலாம் வாங்கி வச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1/2 மணி நேரத்தில் வாயில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்னஸ் பேசுகிறது அதே மாதிரி தான். சார் நைட் அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க, 2 பேர் போயிடுவாங்க, 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பேசுவாங்க. எங்கள் 1 கோடி பிஸ்னஸ் பேசும்போது சாப்பாட்டு கவனிப்பீங்களா, 1 கோடி கவனிப்பீங்களா? அங்கே சாப்பாட்டை கோட்ட விட்டுறது. இப்படி நாம் செக் பண்ணி பாருங்கள், நாம் சாப்பிடும் பொழுது தான் பேசுகிறோம், பேசும்போது தான் சாப்பிட்றோம். இது ஒன்று நிறுத்தினா முடிஞ்சு போச்சு, இதுலேயே எல்லா நோயும் குணப்படுத்திடலாம். ரொம்ப சிம்பிள். இந்த சாப்பாடு தான் நமக்கு ரத்தமாக மாறுதுன்னு கூட நமக்கு தெரியலைங்க. தொலைச்சது சாப்பாட்டில், தேடுறது டாக்டர்கிட்ட கிடைக்காது. தொலைச்ச இடத்துல கிடைச்சா தேடினா தான் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இங்கே தொலைச்சி போட்டோம், இது தப்பாக சாப்பிட்டு இது போய் நோய் உண்டு பண்ணிட்டு இருக்கு, தெரியாமல் நம்ம உறுப்பு கெட்டு போச்சு, அது பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சு நீங்கள் தேடிட்டு இருக்கிறோம். இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, அழகாக அற்புதமாக இருக்கலாம். சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, காலை தொங்க போட்டு உட்காரவே கூடாது முதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், சேரில் உட்காந்துருக்குறோம், கட்டில், சோபாவில், டிவி,
டிவி பார்க்கும்பொழுது, பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, பைக்கில் போகும்போது, எப்போ பார்த்தாலும் காலை தொங்க போட்டு தான் உட்காந்துருக்குறோம். என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் முழுசா இடுப்புக்கு கீழேயே போயிடுது, மேலே வரதே இல்லை. இடுப்புக்கு மேலே தான் கிட்னி, கணையம், கல்லீரல், கண்ணு, காது, மூக்கு, வாய், மூளைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இடுப்புக்கு கீழே அதிகமாக ரத்த ஓட்டம் போகிறனால தான் நோய் வருது. இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறனால நோய் வருது. அந்த காலத்தில் பாருங்கள், எல்லாம் சமணம் காலத்தை போட்டு உட்காந்துருங்க. ஏன்னா நடக்கும்போது மட்டும்தான் காலுக்கு ரத்த ஓட்டம் வேணுங்க, மற்ற நேரத்தில் தேவையில்லை. நான் என்னால் காலை தொங்க போட்டு உட்காந்து இந்த மாதிரி 6 மணி நேரம் பேச முடியாது. முதல்ல செக் பண்ணி பார்த்துருக்குறேன். சமணங்கால் போட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக உடம்புக்கு மேலே வந்துட்டு இருக்கு. இந்த சேர் யார் தானே கண்டுபிடிச்சாங்க? இது வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் மெட்டீரியல். மூட்டு முழங்கால் ஆப்ரேஷன் பண்ணப்போ உட்கார்றக்கா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளை ஆஸ்பத்திரியில் இருந்த பொருள் என்ன பண்ணிட்டோம், எல்லா வீட்லையும் ஃபேஷனாக சப்ளை பண்ணிட்டு, எல்லா காலேஜ், ஆஃபீஸ், எல்லாத்துலேயும், ஸ்கூல், குழந்தைங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ எல்லா காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கிறோம், எல்லா நோயோடு இருக்கிறோம். காலை மட்டும் தொங்க போடாமல் மடித்து வச்சு பாருங்கள், எல்லா நோயும் குணமாகும். நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம், சேரில் சமணங்கால் போட்டு உட்காருங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடலாம், டைனிங் டேபிளில் சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. ஹோட்டலில் சமணங்கால் போட்டு உட்காரலாம். மொத்தம் சமணங்கால் போட்டு உட்காரங்க தான் மேட்டரே தவிர நீங்கள் சேரில் உட்காரணுமா சோபாவில் உட்காரணுமா சொல்லலை. பொதுவாக சமணங்கால் போட்டு உட்காரக்கு பழகுங்க, காலை தொங்க போட்டு உட்காராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் சாப்பிடும் பொழுதாவது அந்த 5 நிமிஷம் சமணங்கால் போட்டோம்னா மொத்த ரத்த ஓட்டமும் இறைப்பைக்கு வரும், காலுக்கு போகாது. நமக்கு தொங்க போட்டு சாப்பிட்ருக்கோம், அப்போ என்ன ஆகுது, மொத்த ரத்த ஓட்டம் காலுக்கு போயிடுது, ஜீரண சுரப்பிக்கெல்லாம் ரத்த ஓட்டம் கிடைக்கிறது இல்லை. ஸோ சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டா அந்த சாப்பாடு ரத்தமாக மாறும். அடுத்தது, அம்மாக்கள் தன் குழந்தையோட உட்காந்து சாப்பிடக்கூடாது. எந்தெந்த அம்மாக்கள் உங்கள் குழந்தையோட உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு நோய் வரும். ஏன் குழந்தையோட உட்காந்து சாப்பிட்டா எனக்கு எப்படி நோய் வரும்னு கேட்பீங்க. இது என்னென்னா, ஒரு அம்மா இருக்கிறாங்க, 5 குழந்தை அம்மாவும் சேர்த்து ஒன்றா சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். டைனிங் டேபிளில் உட்காந்து வேடிக்கை பாருங்கள். 5 குழந்தை சாப்பிட்டு, இந்த அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு, அம்மா இந்த 5 குழந்தையில் யாரெல்லாம் எவ்வளோ இட்லி சாப்பிட்டான்னு சொல்லி கரெக்டாக கணக்கு சொல்லுவாங்க. யார் சட்னி ஊற்றினா, யார் சாம்பார் ஊற்றினா, யார் கருவேப்பிலை கீழே போட்டால், யார் தட்டை கழுவுனா கழுவுல, எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த 10 நிமிஷம் இவங்க சாப்பாட்டை விட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சாப்பாட்டை கோட்டை விட்டாங்க. நான் வீட்டில் சாப்பிட்ருப்பேன், சாப்பிட்டு இருக்கும் பொழுது பொரியல் எடுத்து தட்டில் வைக்க போவேன், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அது வரைக்கும் கண்ணில் பார்க்க மாட்டேன், குரல் மட்டும் வரும், சின்ன தட்டில் பொரியல் வச்சுக்கோ. அப்போ என்ன அர்த்தம், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். குழம்பு சாப்பாடு சாப்பிட்ருப்பேன், முடிச்சோன்னு ரசத்தை விட்டுட்டு மோருக்கு போயிடுவேன், மோர் எடுத்து இப்படி ஊற்றும் போது சவுண்டு வரும், ரசம் நல்லா இருக்குமே சாப்பிட்லாமே அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், அப்போ மட்டும் கவனிக்கல, மொத்தமாக கவனிச்சா தான் அந்த இடத்துல பேச முடியும். இப்படி தன் குழந்தைகள் சாப்பிட்றது சின்ன வயசுலேருந்து வேடிக்கை பார்த்து இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட உட்காந்து சாப்பிடும் பொழுது இவங்க சாப்பாட்டை கோட்டை விட்டுட்டு அவங்கள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செய்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பரிமாறி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு தனியாக உட்காந்து உங்கள் சாப்பாட்டை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கை குழந்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இவங்களே சாப்பிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், குழந்தை நல்லா இருக்கும், இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அப்புறம் பால் ஊர்லன்னு சொல்லிட்டு பேக்கெட் பால் வாங்கி கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. 5 நிமிஷம் மாமியார்ட்டையோ யார்ட்டையோ கொடுத்துட்டு குழந்தை கொடுத்துட்டு 5 நிமிஷம் அந்த கை குழந்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கை குழந்தை இருக்கும் பொழுதெல்லாம் எங்கேயுமே கண்ணு ஏதோ குழந்தைல தான் நம்ம குழந்தை அந்த மாதிரி தோணும். அப்போ என்ன பண்ணணும், குழந்தை தனியாக விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, தனியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் சாப்பாட்டை கவனித்து சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல பாலை கொடுக்கும். நீங்கள் பாக்கெட் பால் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த பாயிண்ட்டு, கைகால் முகம் கழுவிட்டு சாப்பிட்டா சாப்பாடு ரத்தமாக மாறும். பாருங்கள் எவ்வளோ சுலபமான டெக்னிக். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணை கழுவுனா லிவரை கழுவுன மாதிரி, காதை கழுவுனா கிட்னி. பார்த்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு சம்மந்தம் இருக்குன்னு. முகத்தை கழுவுனா நம்ம உடம்புல ஏன் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருதுன்னா, முகத்தை கழுவுனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் கொடுத்த மாதிரி, ஒரு வர்மா கொடுத்த மாதிரி ஸ்டிமுலேட் ஆயிரும். அதே மாதிரி கை, இந்த விரல் காற்று சம்பந்தப்பட்ட உறுப்புகள், ஆகாய சம்பந்தப்பட்ட உறுப்புகள், மண் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட உறுப்புகள், இப்படி இந்த கைக்குள்ள எல்லாமே இருக்குது. இப்படி பிடிச்சா பிராணன் அதிகமாகும் கம்மியாகும், தூக்கம் அதிகமாக வரும் தூக்கம் கம்மியாக போகும், குண்டாவீங்க ஒல்லியாவீங்க. பாலைவனத்தில் நடந்த போது இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தாகமே எடுக்காது, ஊட்டியில் போய் இப்படி பிடிச்சிங்கன்னா குளிரி அடிக்காது. பிபிக்கு ஒரு முத்திரைன்னு சொல்லி 108 முத்திரை இருக்குது. இந்த முத்திரைகளை வச்சு உலகத்திற்கு எல்லா நோயும் குணப்படுத்தலாம். இங்கே சப்ஜெக்ட் முத்திரை இல்லைங்க, அதை உடனே பிடிச்சிக்கிட்டு நோய் குணப்படுத்திட்டு இருக்காதிங்க. இது வந்து சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது இந்த விரலை மட்டும் இப்படி பார்த்தோன்னா எல்லா நோயும் எப்படி குணமாகுதுன்னா, இந்த விரலுக்குள்ளே பஞ்சபூதம் இருக்குது, இந்த பஞ்சபூதத்தை ஆட்டி வைக்கிற எல்லா உறுப்பும் இந்த விரலுக்குள்ளே வருது. கையை கழுவுனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழுவுன மாதிரி ஒரு கணக்கு. அதே மாதிரி உள்ளங்கால், காலை கழுவுனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கழுவுன மாதிரி. வேதாத்திரி மகரிஷில் என்ன சொல்லுவாங்க, இங்கே கிட்னி இருக்குது, கணையம் இருக்குது, இருதயம் இருக்குன்னு அழுது சொல்லுவாங்க. முதல்ல போனவன முதல் கிளாஸே அதுதான். இந்த கூழாங்கல்ல நடந்தால் எல்லா நோய் குணமாகும் சொல்லுவாங்க. ஏன், கூழாங்கல் இந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஸ்டிமுலேட் ஆயிடுது. அதே மாதிரி ஃபுட் ரெஃப்ளாக்லாஜி அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது, 72 பாயிண்ட் இருக்குது உள்ளங்காலில். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா கிட்னி கல் இருக்கா, இப்படி தேய்ச்சா கிட்னி கல்லு கரைஞ்சிரும். ஆச்சரியமாக இருக்கும்.
எந்த இடத்துல இப்படி தேய்ச்சா கிட்னி கல்லு கரையும் ஒரு படிப்பு இருக்குது. அப்போ ஏன் கரையுதுன்னா இந்த உள்ளங்காலில் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் வருது, கையில் முகத்தில் வருது. எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் சயின்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இப்போ கூட பாட்டிலாம் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால கைகளை மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. பாருங்க அதுக்குள்ள ஒரு மருத்துவம் இருக்கு. 6 சுவை பண்ண வேண்டிய வேலையை கைகால் முகம் கழுவுனா வேலை செய்யும். அப்போ இனிமேல் 6 சுவை சாப்பிட வேண்டிய அவசியம் நினச்சிக்காதீங்க. 6 சுவை சாப்பிட்டா அது ஒரு பக்கம் வேலை செய்யும், அதோட பக்கம் கைகள் முகம் கழுவுனா இது ஒரு பக்கம் வேலை செய்யும். நான் சொல்றதுன்னா நிறைய பாயிண்ட் சொல்றேன். அப்போ எல்லா பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்பீங்க. எல்லா பாயிண்ட்டும் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக குணமாகும், நல்லா இருப்போம். 1-2 மிஸ் ஆச்சுன்னா தப்பு இல்லை. இந்த திருவிழா படத்தில் தருமி சொல்கிற மாதிரி, நாகேஷ் சொல்கிற மாதிரி, மண்ணா எவ்வளோ பிள்ளை இருக்குதோ அது அந்த மாதிரி பரிசு பொருட்கள் கொடுங்களேன்னு கேட்குற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ குணமாகும். அது உங்கள் விருப்பம், சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி 2 நாள் மட்டும் நான் வந்து கையில் மூஞ்சிகள் வந்து சாப்பிட்டேங்க, ஏதோ ஆயிருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ ஃபாலோ பண்ணி நல்லது, ஃபாலோ பண்ணலன்னா தப்பு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட்டு, குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு குளிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க செல்லுகளை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, ஒவ்வொரு செல்லும் 37 டிகிரி சென்டிகிரேட், அதாவது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தே ஆகணும். நீங்கள் இமயமலைக்கு போயிருங்க, இமயமலையில் வெளியே வந்து -4 டிகிரி அப்படி பனிக்கட்டியாக இருக்கும். உங்கள் உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 டிகிரி தான் காட்டும். யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல ட்ரிபிள் வார்மர் ஒரு உறுப்பு இருக்காரு, அதை பற்றி நான் பேசினேன், யாருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சுக்கங்க. ட்ரிபிள் வார்மர் உறுப்போட வேலை என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுற வேலை தான் ட்ரிபிள் வார்மர் பார்த்துட்டு இருக்கு. எப்போ 37 விட கம்மியாக போகுதோ சர்க்கரை ஆக்சிஜனை போட்டு எரிச்சிருவார், எப்போ அதிகமாக போகுதோ தண்ணி ஊற்றி அவிச்சிருவார். அப்போது இமயமலையில் -4 டிகிரி இருந்துச்சுன்னா இவர் சூட்டை ஏற்றி விட்டு 37 மெயின்டைன் பண்ணுறாரு. சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, வெளியே 60 டிகிரி வெயில் அப்படியே கொளுத்தும். அப்போ உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தாலும் 37 டிகிரி தான் காட்டும். அப்போ என்ன அர்த்தங்க, 60 டிகிரியை 37 மாத்திரக்கு தண்ணி ஊற்றி இவர் அமைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. மனித உடம்பு அது ஜப்பான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எந்த நாட்டுக்கு போய் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய வெப்பநிலை 37 டிகிரி சென்டிகிரேட். அதுக்கு கம்மியானாலும் அதிகமானாலும் நோய். அது நாய்க்கு வேற, பறவைக்கு வேற, முயலுக்கு வேற, ஒவ்வொரு மிருகத்துக்கு பறவைகளை வேற வேற. மனுஷனுக்கு 37. நீங்கள் பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ குளிச்சிட்டிங்கன்னா குளிச்ச உடனே நம்ம உடம்புல இருக்கிற 37 டிகிரி அதிகம் கம்மி ஆயிரும். இது மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இந்த 3/4 மணி நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, ஜீரண சுரப்பி ஒன்று கூட சுரக்காது. அதனால தயவு செய்து குளிச்சிங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டு பாருங்க, ஒரு நாள் குளிச்சு ஒன்று சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு ஃபுல்லாக வயிறு மந்தமாக இருக்கும், ஜீரணம் ஆகாது. அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு குளிக்கக்கூடாது. சாப்பிட்டு சுகர் ஏன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ணுறீங்க? 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடு ரத்தமாக மாறி சுகராக போகுதுன்னு அர்த்தம். அப்போது குறைஞ்சது 2.5 மணி நேரமாவது ஆகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரத்தமாக மாறுறதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா, 1/2 மணி நேரம் கழிச்சு குளிச்சோடனே உங்கள் உடம்புல இருக்க 37 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஜீரணம் பண்ணுற சக்தி இந்த 37 டிகிரிக்கு வந்துடும். அப்போது அது மலமாக மாறிடும். அதனால் தயவு செய்து சாப்பிட்டீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு குளிக்காதீங்க, குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு சாப்பிடாதீங்க. நான் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி மீட்டிங் முடிச்சோன்னீங்க எனக்கு 2-3 ஃபோன் வரும். ஏங்க நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், நான் எப்படி இது குளிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க. இது ஒரு கேள்விங்களா? 1 மணி நேரம் முன்னால் எந்திரிச்சுங்க. நீங்கள் சிஎம்மா பிஎம்மா வேலைக்கு அதெல்லாம் உடம்புக்கு தெரியாது, இப்படி குடிச்சா அப்படி நடக்கும், அவ்வளோதான். தயவுசெய்து சொல்கிறேங்க, நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் மாத்திரக்கெல்லாம் யாரும் அதெல்லாம் கிடையாது, மாற்றலாம் முடியாது. அவங்கவுங்க இது தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். எனக்கு தெரியாதுங்க, இதுதான் கண்டிஷன், இப்படி இருந்தால் அப்படி நடக்கும். நான் அதெல்லாம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு நான் ஃபாலோ பண்ண பண்ணாலும் எனக்கும் நோய் தான் வரும். புரிஞ்சுக்கங்க. இதை செஞ்சால் தான் குணமாகும், சொன்னாலாம் குணமாகாது. அடுத்தது எதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பொதுவாக சொல்கிறாங்க நிலத்துக்கு கீழே விளையாடுறதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு. பல பேர் சாப்பிடாம இருக்கீங்க, நிலத்துக்கு கீழே விளையாடுறதெல்லாம் சாப்பிடாம தான் இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க நிலத்துக்கு மேலே விளையாடுறதெல்லாம் சாப்பிடாதீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே நிலத்துக்கு கீழே விளையாடுறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்புறம் நிலத்துக்கு மேலே விளையாட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, சும்மா இருக்க வேண்டியது தான். புரிஞ்சுக்கங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் கொடுக்க தெரியாத எல்லாரும் அதை சாப்பிட வேண்டாம் இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சு போச்சுல்ல, எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஒன்றாகாது. வடிவேல் ஒரு படத்தில் டியூப்லைட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வரும், ஜோக்கு. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் டியூப்லைட்டே சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறான். டியூப்லைட்டையே ஜீரணம் பண்ணுற இந்த வயிறு ஒரு சப்போட்டா பழத்தை ஜீரணம் பண்ணாதா? ஒரு மைசூர்பா பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஒரு உருளைக்கிழங்கு பார்த்து பயப்படுறீங்க? உணவை பார்த்து பயப்படுறோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம வயிறு அவ்வளோ மோசமாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோ கேவலமாக நம்ம வயிறு.
ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் வெறும் மண்ணை திங்கிறாங்க. ஒரு திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஒரு டிவியில் பார்த்தேங்க, ஒரு நிகழ்ச்சியில், ஏதோ நேஷனல் ஜியோகிராஃபி நம்ம சேனலில் பார்த்தேன். ஒரு பெரிய தட்டில் போட்டு, ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு, ஒரு களிமண்ணை போட்டு, அதில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு, வெறும் களிமண்ணை கப்பில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, இலையில போட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு கோயில் திருவிழாவில். இப்படி பழக்கப்பட்டவங்க என்னாச்சாமா, அந்த ஊரில் திடீர்னு பஞ்சம் வந்துருச்சாமா. சாப்பிட்றக்கு ஒன்றும் கிடைக்கல, கவர்மெண்ட் உதவி செய்ய முடியல. ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவில் மண்ணு சாப்பிட்டு பழகினவங்க இப்போ 3 நேரம் மண்ணை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறாங்களாமா. டிவியில் பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, மண்ணை சாப்பிட்டா ரத்தமாக மாத்திர இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. டியூப்லைட்டை சாப்பிட்டு ஒருத்தர் உயிரோடு இருக்கிறான் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து உணவை பார்த்து பயப்படாதீங்க. உணவை பார்த்து ஏன் பயப்படுறோம்னா, யாரோ ஒருத்தர் நம்மள சைக்காலஜிக்கலாக ஏமாற்றி உணவை பார்த்து பயப்படுற மாதிரியும் மாத்திரையை பார்த்து சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு மீட்டிங்லையும் கடைசியாக கேள்வி கேட்க சொன்னால் பழங்கள் சாப்பிடலாமா ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. யாருமே மாத்திரை சாப்பிடலாமான்னு கேட்டதே கிடையாது. எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடலாமான்னு கேள்வி, எதை சாப்பிடக்கூடாதோ அதை நிறுத்தலாமான்னு யாரும் கேள்வி கேட்கறதில்ல. புரிஞ்சுக்குங்க, எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். புரிஞ்சுக்குங்க, இப்போ கொழுப்பு கட்டி இருக்கிறவங்க, இருதயத்தில் பிளாக் இருக்கிறவங்க என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பலகாரம் சாப்பிட்டா தான் அதெல்லாம் குணப்படுத்த முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சுக்குங்க, எந்த பொருளை நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லையோ அந்த பொருள் கெட்டு போய் ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை நிறுத்துறதா மருத்துவமா? கத்திரிக்காய் சொரியாசிஸ் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தோல் நோய் இருந்துச்சுன்னா காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், கத்திரிக்காயும் காரமும் சாப்பிட்டா தான் நோயை குணமாகும். திருப்பூரில் ஒரு ஐயா இருக்கிறாரு, பொன்னுசாமி ஐயான்னு, சொரியாசிஸ் உடம்பு ஃபுல்லாக வெறும் 6 மாசமா வெறும் ஊறுகாவே சாப்பிட்டு குணப்படுத்திட்டாரு. வேணா ஃபோன் நம்பர் தான் கேட்டு பாருங்க. புரிஞ்சுக்குங்க, எந்த உணவை எந்த பொருளை தப்பா சாப்பிட்டா ஒரு நோய் வருதோ இவங்க என்ன பண்றாங்க, உலக மருத்துவம் அந்த பொருளை சாப்பிடாதீங்கன்றாங்க. நான் என்ன சொல்றேன், எந்த நோய்க்கு எந்த பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த பொருளை இந்த டெக்னிக்கை சாப்பிட்டா அது மருந்தா வேலை செய்யும். அவ்வளோதான், ரொம்ப சுலபம். மொத்தமாக நிறுத்திடுறாங்க. அதை நிறுத்தணும்னு என்ன ஆகும், மொத்தமாக அதோட தேவையே இல்லாமல், அந்த பொருள் இல்லாமல் உடம்பு நோய் வருமா இல்லைங்க? அப்போ இந்த மாதிரி கொழுப்பு பொருளை சாப்பிட்டா கெட்ட ஒரு கொழுப்பு உள்ள போச்சுன்னா கொழுப்பு கட்டி வந்துருச்சு. அப்போ இனிமேல் என்ன பலகாரத்தை இந்த டெக்னிக்கில் சாப்பிட்டா தானே நல்ல கொழுப்பு உள்ள போய் தானே கெட்ட பொருள் வெளியே அனுப்ப முடியும். புரிஞ்சுக்குங்க, யாரு கொழுப்பு கட்டி இருக்கோ நிறைய எண்ணெய் பலகாரம் சாப்பிடணும். அப்போதான் நோய் குணமாகும், இல்லைன்னா குணமாகாது. சக்கரை நோய் இருக்கணும் இனிப்பு சாப்பிடணும், பிபி இருக்கு உப்பு சாப்பிடணும், எல்லாம் ரிவர்ஸாக இருக்கும். உண்மை என்னென்ன இதாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எந்த பொருளை சாப்பிட்டா தப்பாக சாப்பிட்டா ஒரு நோய் வருமோ அந்த பொருளை சரி பண்ணா தான் நோய் குணமாகுங்கிறத கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் எந்த நோய்க்கு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ வேணும்னே சாப்பிடுங்க, இந்த டெக்னிக் சாப்பிடுங்க, அந்த நோய் குணமாயிடும். அடுத்து எவ்வளோ சாப்பிட்லாம், டயட் போட்டு தருவாங்க. காலையில் 4 சப்பாத்தியும் 1 டம்ளர் பாலும் டயட்டு. மத்தியானம் 750 மில்லிகிராம் சாப்பாடும் 350 மில்லிகிராம் ரசமும் 250 மில்லிகிராம் குழம்பும். எங்க கரண்டில் குழம்பு ஊற்றும் போது மில்லிகிராமில் பார்த்து ஊற்றுவீங்க? நான் பார்த்தேன், எழுதி கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆள் வச்சிருக்க ஹவுஸ் ஒய்ஃபா, எல்லா வேலையும் நீங்களே செய்கிற ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? நீங்க மேஸ்திரியா மேசனான்னு கேட்டாங்களா? நீங்க சூப்பர்வைசரா ஒர்க்கரான்னு கேட்டாங்களா? நீங்க முதலாளியா தொழிலாளர்னு கேட்டாங்களா? நீங்க சுவிட்சர்லாந்து இருக்கிறீங்களா அமெரிக்கான்னு கேட்டாங்களா? அப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு வேலை செய்யறவங்களுக்கும் வேற வேற பசி எடுக்குமா? இப்போ இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு நடந்து போனால் 30 இட்லி சாப்பிடுவீங்க, ஏசி காரில் போனால் 2 இட்லி சாப்பிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வயசுக்கும் செய்கிற வேலைக்கும் கிளைமேட்டுக்கும் மாறி மாறி பசி எடுக்கும் பொழுது எப்படிங்க டயட் போட்டு தர முடியும்? இந்த கலோரி அது இதெல்லாம் பேசிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எல்லாச்சும் கிழிச்சு குப்பையில் போட்டுருங்க. ரொம்ப சுலபம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. எவ்வளோ சுலபமாக இருக்குது. சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை ரத்தமாக மாற்றுற வரைக்கும் பசி எடுக்காதுங்க. இதான் கான்செப்ட். எப்படி வேணால் தப்பாக சாப்பிட்டுங்க, அந்த சாப்பாடு ரத்தமாக மாற்றுற வரைக்கும் உடம்பு பசி எடுக்காது. பசி எடுத்தால் சாப்பிட்ருங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப சுலபமாக இருக்குங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், காலைல சாப்பிட்ருவோம், திடீர்னு பேசிகிட்டே இருப்போம். எங்க மணி 1:30 ஆச்சு, ஆனால் 1:30 ஆச்சா, இது கூட எனக்கு தெரியாமல் பேசிட்டு இருந்துருக்குன்னு சாப்பிடலன்னு ஓடுவீங்க. மறந்தே போயிட்டுனே அப்படின்ட்டு. அதான் மறந்து போயிட்டீங்களா, அப்புறத்துக்கு சாப்பிட்றீங்க. உடம்பு சொன்னால் மட்டும் தான் சாப்பிடணும், நாம டைம் பார்த்து சாப்பிட்ருக்கோம். அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே சாப்பிட ரத்தமாக மாறுறதுக்கு முன்னால் மறுபடியும் போட்டோன்னே அது இதை ஜீரணம் பண்ணது அதை ஜீரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதையும் ஜீரணம் பண்ணாமல் அதையும் ஜீரணம் பண்ணாமல் மலமாக மாறிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சுலபங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. ரொம்ப சுலபம். ஒரு டெக்னிக் இருக்குது, எவ்வளோ சாப்பிடணும் டெக்னிக் இருக்குது. பொதுவாக சாப்பிட யாருக்கும் ஏப்பம் வராது. சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சுட்டு சோடா கீடாலாம் குடிச்சோம்னா வயிற்றுல ஆட்டினோம்னா லேசாக ஏப்பம் வரும். ஏப்பம்னு என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஏப்பம்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல ஜீரணத்தை முடிச்சுட்டு சிறுடலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத ஏப்பம். இதை போயிடுச்சுன்னு இல்லை, போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தங்க. ஏப்பம்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஏப்பம்னா கெட்ட காற்று வெளியே போகுதுன்னு. தப்பு.
காற்று உள்ளே போகிறது தான் ஏப்பம். பாருங்கள், இறைப்பைங்கிறது ரெண்டு ரெண்டு ஸ்பிண்டர் இருக்கும். இறைப்பைக்கு மேலே ஒரு லாக்கும் கீழே ஒரு லாக்கும் இருக்கும். நீங்கள் இட்லி சாப்பிட்ருக்கீங்க, முதல் இட்லி வாயில் போட்டீங்க, 5வது இட்லி சாப்பிட்ருக்கீங்க, ஏப்பம் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, முதல்ல சாப்பிட்ட இட்லி வயிற்றுல ஜீரண வேலையை முடிச்சுட்டு கீழே இருக்கிற இறைப்பையில் கீழே இருக்கிற அந்த ஓப்பன் பண்ணி கீழே விட்டாருன்னு அர்த்தம். கொஞ்சம் இட்லி உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டாரு. இப்போ ரெண்டு பக்கம் அடைச்சி வச்சிருக்கு. ஒரு பக்கம் இட்லி விட்டு என்ன ஆகுங்க? இறைப்பையில் காலி இடம் உருவாகுமா? ஏக்கம் ஸ்பேஸ். அதுக்கு என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க இது என்ன பண்ணும்? ஓப்பன் பண்ணி காற்று இழுக்குமா? இதுக்கு பேர் தான் ஏப்பம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏப்பம் வந்திருக்காது. இன்னைக்கு நைட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, 2 சப்பாத்தி சாப்பிடும்போது வித்தியாசமான ஏப்பம் வரும். அப்பே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், காலத்துக்கு விட்டுக்கலாம், நான் சாப்பிட்ட சப்பாத்தி ரத்தமாக மாறிடுச்சுன்னு. எப்பப்பெல்லாம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ஏப்பம் வருதோ, சாப்பிட்டு கைகளுக்குள்ள ஏப்பம் வந்துடணுங்க. அப்போ ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். சாப்பிடும்போது ஏப்பம் வரலன்னா ஒழுங்காக சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில் வராத ஏப்பம் இன்னைக்கு 2 சப்பாத்தி சாப்பிடும்போது வரும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏப்பம் வந்தா அதான் அளவு, சாப்பாட்டை நிறுத்திக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, வழக்கமாக 10 இட்லி சாப்பிடுவீங்க, 3 இட்லி ஏப்பம் வந்துடும். ஐயோ 3 இட்லி தானே சாப்பிட்டோம், ஆசையாக இருக்கும். பிரச்சனை என்னென்னா, 10 இட்லி சாப்பிட்டு மலமாக போயிட்டு இருந்துச்சு, 3 இட்லி ரத்தமாக மாறுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதோட தெம்பாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஏதோ இன்னைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தலாம் சாப்பிட்டேங்க. பொதுவாக 3 மணி வரைக்கும் மீட்டிங் பேசிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிடுவேன், நைட்டு தான் சாப்பிடுவேன். அப்போது 4 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுகிற நானே காலைல 2 இட்லி சாப்பிடுவேன், மதியானம் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, உணவை ரத்தமாக மாற்றிட்டோம்னா கொஞ்சம் இருந்தால் போதும், மலமாக மாற்றுறது நிறையா வேணும். நீங்கள் உணவாக ரத்தமாக மாற்றுவீங்களா, மலமாக மாற்றி யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணுங்க, சாப்பிடும் பொழுது 2 சப்பாத்தி சாப்பிட்டுன்னு ஏப்பம் வந்துடும், நிறுத்திக்குங்க. ஆனால் நிறுத்த முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, வீட்லேயே இருக்கிறீங்க, ஏப்பம் வந்தால் நிறுத்துங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. ஓகே, உங்களுக்கு ஒத்து வரும். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணும்னு யாருங்க சொன்னது? பசி எடுத்தாலாம் சாப்பிட்லாங்க, ஏப்பம் வந்தால் நிறுத்தலாம், இதான் கான்செப்ட். ஆனால் வேலைக்கு போகிறதுனால முடியாது. அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, காலைல சாப்பிடும் பொழுது அடுத்து எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுங்க. ஏப்பம் வந்ததுக்கப்புறம் சேர்த்து சாப்பிட்டுங்க. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது ஏப்பம் வந்தால் நிறுத்திடணும், அதுதான் உடம்போட அளவு. அதுக்கு மேலே சாப்பிட்றது நீங்கள் உங்கள் மனசுக்கும் விருப்பப்பட்டு அளவு கம்மியாக சாப்பிட்டுங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு உடம்பு போதும் சொல்லிருச்சு, நான் என் ஆசைக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு நிறுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் நிறையா போட்டு ஏற்றிட வேண்டாம்.